திருச்சிட்டம்பலங்கம்மா. திருச்சிட்டம்பலம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. அனைத்து அடியார் திருவடிகளையும் பணிகிறேன்மா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நாள் ஆயிடுது. நம்ம 1 month கிட்ட கேப் ஆயிடுது. முதல்ல அடியின் வாரம் இருந்தது. அப்படியே அவகாசம் 2 கிளாஸ் மாத்தி இப்போ வாரத்துக்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எம்பெருமானுடைய திருவுள்ளம். அனைத்து அடியார் திருவடிகளையும் பணிகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருப்புகள் சிதம்பரம் தலத்தின் காவியுடுத்தும் தாழ் சடை வைத்தும் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். இப்போ நம்முடைய திருமறை பாடல்கள், தேவாரம் பாடல்கள், அபிராமி அந்தாதி தோத்திரங்கள், 4 திவ்ய பிரபந்தங்கள், மேலும் மற்றுமுள்ள பக்தி இலக்கியங்கள் நிறைய இருக்கு. அபிராம்பிகை சதகம் நிறைய இருக்கு. நம்முடைய அருளாளர்கள் அவங்க ஒர்க்ஸ அந்த ஒர்க்ஸோட பேரு அவங்க அருளி செய்த புக் இருக்கும் இல்லையா, அதோட பேரை வாசிச்சாலே நமக்கு ஒரு நாள் போதாது. அவ்வளவு இருக்கு. அவ்வளவு கிரந்தங்கள், அவ்வளவு அருளிச்செயல்கள் நம்முடைய அருளாளர்கள் வெவ்வேறு சித்தாந்தங்கள்ல, சாக்தமோ அது கௌமாரமோ அது முருகப்பெருமானுக்கு சார்ந்ததோ இல்ல சைவத்துல 18 திருமுறை தவிர எத்தனையோ சித்தாந்த நூல்கள் உள்ளது. ரகசிய கிரந்தங்கள், நிறைய சித்தாந்த நூல்கள், மாபாடி, இப்படி சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு நிறைய நூல்கள் இருக்கு. ஆனா கௌமாரத்துல மிகவும் குறிப்பிடத்தக்க நூல் திருப்புகள். திருப்புகள்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, ஒரு சின்ன ரைம்ஸ் சொல்ற மாதிரி. நமக்கெல்லாம் சித்தாந்த ஒரு குழந்தைக்கு மலையை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா மலையே ஓடிவா அப்படின்னு பாட்டு பாடுறோம். அது மாதிரி அருணகிரிநாதர் தாளமாகவும் சந்தமாகவும் ரைம்ஸ் மாதிரி சில நிறைய உன்னதமான கருத்துக்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ப்ரெஷியஸ் ஆனது இந்த திருப்புகள். அதாவது சங்கீத பாணி நிறைய விதமா பிரியும். அதுல இப்போ மெட்ராஸ் சைடு கொஞ்சம் தொண்டை மண்டலம் சைடு போயிட்டோம்னா ஒரு காம்போசிஷன்ஸ், ஒரு தியாகராஜ மூர்த்தியோ இல்ல ஷியாமா சாஸ்திரி ஒரு கீர்த்தனையோ இல்ல முத்துத்தாண்டவருடைய சிவ கீர்த்தனைகளோ நடராஜ கீர்த்தனைகளோ இதை பாடி அதுக்கு நரவல் தாளம் ஸ்வரம் போட்டு பாடுனா அவங்க பெரியாள் அப்படின்னு தொண்டை மண்டலம் சைடு ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி தெற்கு வர ஒரு புதுக்கோட்டை சைடு அப்படி கீழே வரோம் அப்படின்னா திருப்புகழ் பாடினா அவங்க ஃபேமஸ். திருப்புகளை சங்கீத பாணியில நல்லா நரவஸ்வரம் போட்டு தானம் போட்டு நிறைய சந்த தாளங்கள்ல பாடினாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ஆடி அப்படின்னு அர்த்தம். அப்படி மிகவும் போற்றி பாதுகாக்க வேண்டிய இந்த கிரந்தம் நம்முடைய திருப்புகள். அதுல அருணகிரிநாத பெருமான் நமக்கெல்லாம் ரைம்ஸா சொன்னா தானே புரியும். ரைம்ஸா சொல்லிட்டு போயிடுவார், நம்மளும் ரைம்ஸா அதை கத்துக்குவோம். பின்னாடி அதுல அவ்வளவு ஒரு பொருள் இருக்கு. இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய திருப்புகளே ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்கள். சின்ன போற போக்குல நீ பெருசா பண்றதெல்லாம், அதான் ஒரு பாடல் சொல்லுவாரு, வேத மந்திரம் சொல்லி 1000 தண்டம் புவி மீதினில் விழுவாரே அப்படின்னு சொல்லுவார் மாரிமுத்தா பிள்ளை. அதாவது வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி சில நமஸ்காரங்கள் உண்டு. இப்ப நாராயணியம் சேவிக்கும் போது ஒவ்வொரு பாசுரத்துக்கும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்திருப்பாங்க. அத மாதிரி ருத்ரம் சமகம் படிக்கும் போதும் சில பேர் அவனை வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருப்பாங்க. இந்த ராகு கால பூஜையில நிறைய ஒரு அஷ்டோத்திரம் சொல்லும் போது அது விழுந்து சேவிச்சு எழுந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி வேத மந்திரங்களை மணிக்கணக்குல சொல்லி கொஞ்சம் உருண்டு எழுந்து ஏன் பண்ணணும்? அதை விடவே எளியது லயிச்சு முருகப்பெருமானை அதை போற்றி பாடினாலே போதுமே அப்படின்னு நம்முடைய மாரிமுத்தா பிள்ளையோட ஒரு காம்போசிஷன் ரொம்ப அருமையான. ஒரு கால் சிவ சிதம்பரம், ஒரு கால் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் இருக்காது ஊழ்வினையே. இப்ப நம்ம ஏன் இவ்வளவு பாடுபடுறோம்? நம்ம ஊழ்வினை தான். நம்ம எவ்வளவோ நல்லது செய்ய போனாலும் ஊழ்வினை தடுக்குது. நமக்கு வர்ற நல்லதையும் ஊழ்வினை மூலமா தடுத்துடுறது. நமக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலும் நம்ம ஊழ்வினை தான் சொல்றோம், கர்மா அப்படின்னு சிம்பிளா சொல்றோம். அப்போ ஒரு டைம் சிவ சிதம்பரம் அப்படின்னு சொல்லி சிவ சிதம்பரம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம கர்மா எல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு மாரிமுத்தா பிள்ளை அந்த நம்மளுடைய சிதம்பரநாதனோட ரொம்ப போற்றி புகழ்றார். அதாவது சிம்பிளா ஒரு கால சிவ சிதம்பரம் சொல்லணும். சிவ சிதம்பரம் எப்படி சொல்லணும்? மனமுயந்து நெய்ந்து குழஞ்சு அப்படி சொல்லணும்.
அப்படி சொன்னோம்னா நமக்கு அந்த கர்ம வினையாகப்பட்டது அறுத்து இந்த ஊழ் வினையாகப்பட்டது தீர்ந்து போய் நாம் எம்பெருமான்கிட்ட போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீ பக்தி பண்ண வேண்டாம், முருகப்பெருமான் இடத்துல பிரேம பக்தி கொண்டாலே அது இந்த மோட்சத்திற்கான சாதனமாகும் அப்படின்னு இந்த இதுன பாடல்ல நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான் ரொம்ப சிம்பிளா சொல்றார். அடியன் ஸ்கிரீன் ஷேர் பண்றேமா, தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியுதுங்கய்யா. அம்மா கேக்குதுங்களா எல்லாருக்கும்? ஐயா மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. கேக்கலமா தம்ஸ் அப் போடுறாங்களே சாந்தம்மா. அம்மா இல்ல நீங்க பேசுறத கேக்குது. அடியன்மா இப்பதான் மைக் ஆன் பண்ண. சாரி, ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிட்டு அப்படியே பேசணும். அடியன் தான தனத்தம் தனதான என்கிற சந்தத்துல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அம்மா இப்ப கேக்குதுங்களா? இதோடைய இந்த பாடலுக்குள்ள ராகம் வந்து மத்தியமாவதி ராகம். தாளம் மிஸ்ர சாப்பு. அடியன் அதை தாளம் போட்டு போஸ்ட் பண்றோமா? தாளம் மிஸ்ர சாப்பு, ராகம் மத்தியமாவதி. பொதுவா எந்த ஒரு மங்களகரமான காரியத்துக்கும் மத்தியமாவதி ராகம் தான் பாடி இதை கன்க்ளூட் பண்ணுவாங்க. மங்களம் பாடுறது, சோபனம் பாடுறது, புஷ்பாஞ்சலி இதெல்லாம் வந்து மத்தியமாவதி ராகத்துலதான் அமைஞ்சிருக்கும். சோ மத்தியமாவதி ராகத்துல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் குருஜி வந்து மத்தியமாவதி ராகத்துல போட்டதுக்கான காரணம் இப்படின்னு அடியே நினைக்கிறேன். அதாவது நம்ம நிறைய ஏது புத்தியா கைத்துல ரேகனி நிறைய பாடல் அப்படியே ஸ்தோத்திரமா பாடி கொண்டு குமிச்சிடறோம் ஒரு திருப்புகழ் வழிபாடு செய்யறப்போ. இப்போ இந்த பாடல் கடைசியா பாடலாமா அப்படின்னா இது கடைசியா பாட தகுந்த பாடல் தான். இதெல்லாம் நம்ம எல்லா கிரந்தங்களும் படிச்சு நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும், இன்னும் ஒரு கிரகஸ்தனாயி தர்மத்தை கடைப்பிடிச்சு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லது சொல்லி கொடுத்து அதுகளை படிக்க வச்சு அவங்களையும் இந்த நம்ம தெய்வ நிலைக்கு கொண்டு வந்து தர்ம காரியத்துல வாழ வைக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்திலிருந்து கொஞ்சம் டிட்டாச்மெண்ட் ஆகி நம்ம ஒரு வானப்பிரஸ்தனா ஒரு கணவன் மனைவியுமா சமைச்சு சாப்பிட்டுட்டு எதை பத்தியும் திங்க் பண்ணாம இருக்கணும். அதுலயும் வந்து மறுபடியும் நம்ம சன்னியாசி ஆகி கடைசியா எம்பெருமானுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் ஒரு சாதாரண தர்மத்துல இருக்கிறவங்களுக்கான ஒரு இதே அருணகிரிநாதர் பெருமான் என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா இது உபாயமா இருக்கலாம். குழந்தை பாலகனா இருந்து பிரம்மச்சாரி ஆகி நிறைய வேதங்களை கத்துட்டு அல்ல அவன் படிக்கிறத கத்துட்டு மேற்கொண்டு அதை வச்சு அவன் தொழில் பண்ணி அவன் தர்ம நிறைய கல்யாணம் பண்ணி அதுல இருந்து மறுபடியும் வானப்பிரஸ்தனாகி வானப்பிரஸ்தத்துல இருந்து சன்னியாசம் வரலாம். வந்துமே அந்த மனம் நெறிப்படல, மனம் லகிக்கல எம்பெருமான்ட்ட அப்படின்னா அது வந்து பிரயோஜனம் இல்லாதது. அதான் சொல்றார். இதோட மையக்கருத்தை சொல்லிட்டு அடியன் பாடலுக்குள்ள போறேன். காவி குடுத்தும் தாழ்ச்சடை வைத்தும்
காடுகள் புக்கும் தடுமாறி நீ நிறைய இப்படி எல்லாம் பண்ணி விரதங்கள்லாம் மேற்கொண்டு ரொம்ப கஷ்டமாப்பட்டு இருந்து காற்றை சுவாசிச்சு எல்லாம் பண்ணலாம், சரிதான்ப்பா. அப்போ சீவன் ஒடுக்கமும் பூத ஒடுக்கமும் உனக்குள்ள இருக்கணும் இல்லையா? அந்த ரெண்டரை கலந்த தன்மை நம்ம வள்ளற் பெருமான் மாதிரியோ மாணிக்க வாசகர் மாதிரியோ, ஏன் மாணிக்க வாசகர் மாதிரியோ இல்ல நந்தனார் மாதிரியோ இல்ல மீராபாய் மாதிரியோ இல்ல ஆண்டாள் மாதிரியோ அப்படியே இரண்டரை நம்மாழ்வார் மாதிரியோ அப்படி இரண்டரை கலந்துடணும். சுவாமி கூட தேஜோமயமா ஏன் ஏன் இவ்வளவு போனமோ 2 நாளைக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜையை மேற்கொண்டமே. ஞானசம்பந்த மூர்த்தியோட அப்படி ஜோதியோட ஐக்கியமா கலந்துடும். ஆச்சாரபுரத்துல இன்றைய தினமும் அந்த கல்பூரம் அப்படி வண்டி வண்டியா வந்து ஏத்துவாங்களா, அப்படி தேஜோமயமா எரியுமா. அதை பார்த்து நம்ம சேவிக்கலாம். அட்லீஸ்ட் அதை சேவிச்சாவது நம்ம அந்த கைலாச பதிவு நமக்கு கிடைக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். இன்னுமே அந்த ஒரு சம்பிரதாயமா சுவாமி அந்த அந்த கருவறையில இந்த ஜோதியில கலந்தார், ஹோமகுண்டத்துல எல்லாம் கலந்தார்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஜோதியோட ரெமெம்பரன்ஸ் அவங்க இன்னும் பண்றாங்க. ஒரு சம்பிரதாயமோ இல்ல ஒரு இதுவும் கூட சுவாமி விட்டு கொடுக்கறது இல்லை. அது அவங்களுடைய ஞாபகார்த்தமா நடத்திக்கிறார் இன்னுமே. அப்படி ஏதாவது திருமாலிருஞ்சோலையில, அதாவது அழகர் கோவில்ல சுவாமி அழகரா வரும்போது ஒரு இன்சிடென்ட்காக சொல்றேன். வரும்போது நல்லா வந்துட்டு இருப்பார் அந்த காட்டுக்குள்ள. திடீர்னு இடத்துல கிடுகிடுன்னு ஓடுவார். ஏன் ஓடுறாருன்னு கேட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த யாதவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாள் வந்து ஒரு யாதவ பாட்டி இங்க வந்து மோர் வித்துட்டு இருந்தாலாம். அப்ப வந்து ஒரு சின்ன ஒரு 25 வயசு பையன் மாதிரி ஒருத்தர் வந்து மோர் ரொம்ப தாகமா இருக்கு பாட்டி, மோர் குடு அப்படின்னு சொல்லி குடிச்சாராம். வாங்கி குடிச்சிட்டு இருக்கிற எல்லா மோரையும் குடிச்சு முடிச்சுட்டாராம். பானையே தீந்து போச்சான். காசு கேட்டதுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த இடத்துல மறைஞ்சிட்டாராம். அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது வந்தது வந்து சாதாரண யாதவ பையன் கிடையாது, இது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு. இன்னுமே வந்து அந்த பெருமாவோட அந்த கள்ளத்தனத்தை ரெமெம்பரன்ஸ் பண்றதுக்காக வந்து அந்த இடத்துல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு 20 மீட்டருக்கு கடகடன்னு பெருமாள் ஓடி அப்புறம் போய் அப்படி போவார் அப்படின்னு சொல்லி அந்த இது சொல்லுவாங்க. அப்படி ஒரு சின்ன சின்ன இது கூட எம்பெருமான் மாத்திக்கிறதே கிடையாது. இன்னுமே நிறைய ஊர்கள்லயோ, ஏன் நம்ம பேரூர் பட்டி பெருமானே இன்னும் நாத்து நட்டு நடவு செஞ்சு அறுவடை செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளவோ செஞ்சுரி ஆயிடுத்து. சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த காலம், இப்போ நந்தீஸ்வரன் அந்த மழுப்பட்டு அந்த காது உடைஞ்ச அந்த காலம் எப்பவோ 7ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. ஆனா இன்னும் சுவாமி வந்து அதை பண்ணி இன்னும் அந்த மடத்துகளுக்கு போய் எழுந்துள்ளது, வேளாளர் மடத்துக்கு போய் சுவாமி இருக்கிறது, அங்க போய் அவங்களுக்கு அந்த நாத்து நடந்த அந்த பொன் என்ன சொல்றது வெள்ளி மரத்தினால் அந்த மண் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான நிகழ்வுகள். சுவாமிக்கு அம்பாளுக்கு அன்னைக்கு அந்த நாட்டு நடுற ட்ரெஸ் மாதிரி அவங்க காஸ்டியூம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே, இதையும் கூட சுவாமி மாத்திக்கிறதே கிடையாது. அப்படி அவங்களுடைய பக்தியின் காரணமா, அவங்களுடைய அந்த லைஃபின் காரணமா சுவாமி சிலதெல்லாம் இன்னும் பண்ணிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அந்த பக்தி இருந்தாலே போருமே, அது அப்படியே ஒடுக்குறோம். சுவாமிக்குள்ள ஒடுங்குற மாதிரியான பக்தியா இருக்கணும். அப்படி சில ஆச்சாரியர்களுடைய சில அந்த இதையும் பார்த்து நம்ம இந்த இதை பார்ப்போம். அடி காவிகூடுத்தும் தாழ்ச்சடை வைத்தும் காடுகள் பூக்கும் தடுமாறி, காவிகூடுத்தும் தாழ்ச்சடை வைத்தும் காடுகள் பூக்கும் தடுமாறி, காய் கண்ணி துய்த்தும் காயமொருத்தும் காசினி மூற்றும் தீர்ணியாதே, காய் கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி மூற்றும் தீரியாதே, சீவனோடேக்கம் பூதமோடேக்கம் தேர ஒதிக்கும் பரஞான, சீவனோடேக்கம் பூதமோடேக்கம் தேர ஒதிக்கும் பரஞான, தீபவிளக்கும் காண தருவாயே,
தீப விளக்கம் காணகண சீதள பரத்மோ தருவாயே பாவனிரத்து தாருகம் பாழ்படவும் தருவீர பாணிகள் கோட்டும் பேய்கள் பீற்றும் பாடலி வேற்றும் கதிர்வேல தூவிகள் கேட்கும் சாலை வளைக்கும் சோலை சீரகும் புலியூர சூரமிக நடிக்கும் தோகை நடகும் பெருமாளே சூரமிக நடிக்கும் தோகை நடகும் பெருமாளே சிவனோடேக்கம் பூதமோடேக்கம் கேடபூதிக்கும் பரஞானம் தீப விளக்கம் காணகுள் சீதள பரத்மம் தருவாயே தோகை நடக்கும் பெருமாள் முருகனுக்கு அடி நீங்க எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேம்மா. அடி இப்போ பாட விளக்கத்துக்குள்ள போயிட்டு கடைசியா 2 டைம் அடியன் பாடி நிறைவு செய்றேன். காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி. பொதுவா அடியன் குருநாதர், அடியனுக்கு நிறைய குருநாதர்கள் உண்டு. பொதுவா பாடல் பாடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், இப்போ நம்ம தோடிடன் செவியர் பாடுறோம், வல்லையாரி பாடுறோம், கூற்றாயினவாறு பாடுறோம், நண்டுடையானை பாடுறோம், நிறைய பாடல்கள் பாடுறோம். சம்பிரதாயமா ஒரு பஞ்சபுராணம் பாடுறதுக்கோ சாற்றுமர பாடுறதுக்கோ நம்ம அந்த பாடல மனப்பாடம் பண்ணி பாடுறது கிடையாது. அதுல அந்த அருளாளர், அந்த ஆச்சாரியன் நமக்கு என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நமக்காக உடையது. அதுக்குத்தான் நம்ம நிறைய காலக்ஷேபங்களையும் நிறைய இந்த வகுப்புகளையும் நம்ம அட்டன் பண்றோம். ஏன் வகுப்புகள் அட்டன் பண்றோம்னா வெறுமனே பாடுறதுக்கு இல்ல, பாடுறான். இப்போ பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்கவுங்க காதை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு குழந்தை பாடுது, பண்ணே இல்லாம தாளமே இல்லாம பாடுது, ஆனா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒருத்தர் ரொம்ப நல்லா பாடுறார், ரொம்ப அருமையா பாடுறார். அவர் இவ்வளவுதான் நல்லா பாடணும், ஒரு சில நேரம் நமக்கு இது ரொம்ப பிடிக்காத மாதிரி இருக்கு. அப்போ அந்த குழந்தை நல்லாவே பாடல, அந்த பாடுறவர் ஓதுவார் ரொம்ப நல்லா பாடுறார். ஆனா இந்த இடத்துல நமக்கு இந்த குழந்தை பாடத்தை ரசிச்சு கேட்க தோணுது. நீ கொஞ்சம் பாடாம அது இல்ல அது பிகு பண்ணும், இருந்தாலும் நம்ம பாடுன்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா இந்த ஓதுவார் அன்னைக்கு ஏதோ சின்ன தப்பு பண்ணிருப்பா, இல்ல கொஞ்சம் சரியா மனசு லயிச்சு பாடாம இருந்திருப்பா, அதுக்கு ரொம்ப ஆடா தெரியும் என்ன இப்படி பாடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னன்னா நம்ம பாக்குற விதத்துலதான் பாடல் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது. சோ அந்த நல்லா இருக்கிறதுங்க விட்டுறலாம். பாடல் பாடுறாங்க அவ்வளவுதான், அந்த பாடல் பாடுறதா அந்த இடத்துல ஆக்ஷனே வேர்பே. அப்போ அந்த பாடலுடைய கருத்து தான் அந்த இடத்துல ரொம்ப பேசும். அந்த டியூனோ அந்த பாடுற விதமோ அது 2வது தான். அது பக்திக்கு 2வது. சினிமாவுக்கு டிராமாக்கு ரசிக்கிறதுக்கு சங்கீதத்துக்கு ஓகே, அவங்க டேலண்ட் அவங்க இந்த ராகத்துல எடுத்துட்டு இந்த ராகத்துல அந்த ராகத்துல போறாங்க, ஸ்ரீராகத்துல இருந்து மத்தியமாவது ஜம்ப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஆனா நம்முடைய சம்பிரதாயமா வரும்போது அதுக்கான அந்த மீனிங் தான் நம்ம ரொம்ப பார்ப்போம். சோ அந்த மாதிரி பார்க்கும் விதத்துல இந்த ஒவ்வொரு திருப்புகள் பாடும் போதோட மையக்கருத்தை மனசுல வச்சுட்டு பாடணும்னா அருணகிரிநாத பெருமானே அதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுதான் ரொம்ப உண்மையான உண்மை. அதுதான் அருணகிரிநாத பெருமான் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய குருநாதர். சீக்க அருணகிரிநாத பெருமான் நமக்கு ஒரு வச்சமாவார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த பாடல்ல காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி, காய் கனி துய்த்தும் காயம் ஒருத்தும் காசினி முற்றும் திரியாதே, சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்கு உன் சீதள பத்மம் தருவாயே.
அப்படின்னு முதல் 4 பதங்களை பண்றார். காவி உடுத்தும், பொதுவா வெள்ளை வஸ்திரம் தான் நம்ம கிரகஸ்தருக்கோ இல்ல வானப்பிரஸ்தருக்கோ வெள்ளை வஸ்திரம் தான் விதிக்கிறது நம்முடைய தர்மம், சனாதன தர்மம். சோ அவங்க மட்டும்தான் இப்ப எல்லாருமே காவி போடுறாங்க. அது இப்போ கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரு வைதிக மார்க்கத்துல வெள்ளைதான், யாருமே வெள்ளைதான் கட்டணும். ஒரு நெறியில இருக்காங்க, சம்பிரதாயமா இருக்காங்கன்னா வெள்ளை வேட்டி, ஒரு கிரகஸ்தனா இருந்தாலே அவனுக்கு வெள்ளை வேட்டி தான் விதிச்சிருக்கு. சோ வெள்ளை வேட்டி கட்டியிருக்கணும். ஒரு சன்னியாசிக்கு தான் இந்த காவி வஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி காவி துணியை அணிந்தவர்கள் தான் இந்த சன்னியாசிகள். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு இந்த முடிய பராமரிச்சு அதை கோதி அழகா பின்னி இல்ல அதை கொண்ட போடலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த முடி மேல எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஷடை விழுந்துரும். அதான் ஒரு முடியோட ஒட்டி 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 ஷடை போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பெரியவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சில பேர் எங்க கோயம்புத்தூர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மேல சாமி இருக்குன்னா அவங்களுக்கு சடை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியே நிறைய பேரை பார்த்திருக்கேன். சின்ன வயசுல அவங்க சடை போடும் அப்படின்லாம் பார்த்திருக்கேன். அது ஒரு விதமான நம்பிக்கை. அப்படியே அவங்களுக்கு அந்த சடை விழுந்து அந்த முடிய பராமரிக்காத காரணத்துல அவங்களுக்கு சடை விழுந்துரும். ஒரு தெய்வ அனுகிரகம் கூட சொல்லலாம். அப்படி சடை விழுந்துரும் அவங்களுக்கு. அந்த சடையை வச்சுட்டு அதை வைத்து அதை வளர்த்துட்டு அது விழுந்துன்னா வெட்ட முடியாது, வெட்டவும் மாட்டாங்க, அது பாட்டுக்கு இருக்கும். சோ அப்படி அதை சடையை வைத்துக்கிட்டும் காடுகள் புக்கும் தடுமாறி. ஏன்னா அவங்க 7 நாளைக்கு மேல எங்க இருக்கக்கூடாது, 2 வருஷத்துக்கு மேல ஒரே பிரதேசத்துல ஒரே அந்த வட்டாரத்துல சுத்தக்கூடாது. சோ அவங்க மாறிட்டே இருப்பாங்க. அதான் சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசம் வரைக்குமே அவங்க வெளி சஞ்சாரத்துலதான் இருப்பாங்க. கார்த்திகை மார்கழி அந்த பர்யந்தம் தான் அவங்க மடத்துக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி காவி கொடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி. சோ அப்பவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காடுகள் தான். அப்ப நம்ம ஊரே காடாதான் இருந்திருக்கும், கோயம்புத்தூரே காடாதான் இருந்திருக்கும். இது காட்டு பிரதேசத்துல தான், ஊரே காட்டுக்குள்ளதான் இருக்கும். கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணி அதுல தோட்டம் வச்சுட்டு அவங்க காட்டுலதான் அந்த அந்த காட்டுக்குள்ள தோட்டம் வச்சு அதுக்குள்ள அவங்க குடியிருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் காடு தானே. இனிமே நிறைய இந்திய பிரதேசம் காடுகளா தான் இருக்கு. காடுகளுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துருக்கோம். காடுகள் புக்கும் தடுமாறி அந்த காலத்துல இருக்கு சொல்றேன். காய் கனி துய்த்தும், சமைச்ச பொருட்களை சாப்பிடக்கூடாது. பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் அக்னி தொடரான அந்த இதுக்கு அக்திகாரம் கிடையாது. கிரகஸ்தன் மட்டும்தான் அக்னிஹோத்திரம் பண்றதோ இல்ல ஹோமங்களாதிகள் பண்றதோ எந்த அக்னி காரியமா இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தாதான் தொட முடியும். அதுதான் பெண்களுடைய மகாத்மியம் என்னன்னு இந்திய பாரத தேசத்துல தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க, பெண்களுக்கு இங்கே இதே இல்லைன்னு சொல்லி. ஆனா அந்த ஒருத்தனுக்கு ஒரு தானம் பண்ணா கூட அவன் ஒரு பிரம்மச்சாரி தானம் பண்ண, நான் போய் தானம் பண்ண முடியாது. எதுவுமே நான் சம்பாதிச்சோன்னா தானம் பண்ண முடியாது. ஒரு சன்னியாசி நான் ஆல்ரெடி சம்பாரிச்சேன்னு சொல்லி அதையும் தானம் பண்ண முடியாது, அவனு பூர்வாசிரமம் சொல்லிடுவாங்க. சோ ஒரு கிரகஸ்தன் தான், அதுவும் தன்னுடைய பத்னி தண்ணி விட்டாதான். ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல ஒரு மாடே இருக்கு, அந்த மாடை நான் இப்ப பிரேமமாக தானம் பண்றேன் அப்படின்னா, இப்ப என்ன சொல்லணும், எங்க அப்பா அம்மா தானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்க அப்பா அந்த மாட்டுடைய கொம்பை பிடிக்க, எங்க அம்மா அந்த வாங்குறவங்களுக்கு கையில அந்த மாட்டை கொடுத்து அந்த தண்ணி விட்டாதான் அந்த தானம்ங்கிறது ஒரு பிராமணனுக்கோ இல்ல ஒரு கோவிலுக்கோ அது கரெக்டான தானமா அமையும். தன்னை போல ஒரு ஆண் தானம் கொடுக்க முடியாது. தன்னை போல போய் ஒரு அக்னி காரியமோ இல்ல முன்னோர்களுக்கான கர்மா கூட செய்ய முடியாது. அதுக்கான அதிகாரம் அவனுக்கு கிடையாது. சோ அப்படி அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அக்னி காரியம் பண்ணணும்னா அதுக்கு கிரகஸ்தனா இருக்கணும். அவன் சமைக்கணும்னாலே கிரகஸ்தனா தான் சமைக்கலாம். இதுல என்ன பிரச்சனைனா, கோவில் மடப்பள்ளி இருக்கும் இல்லையா, கோவில் மடப்பள்ளியில கூட கண்டிப்பா பிரம்மச்சாரிய அலோ பண்ண மாட்டாங்க. இப்ப எப்படின்னு எனக்கு தெரியல. கோவில் மடப்பள்ளியில கூட அந்த சமைக்கணும்னா அப்படின்னா கூட அவனுக்கு மேரேஜ் ஆயிருக்கணும். அவன் கிரகஸ்தனா இருந்தாதான் அந்த கோவில்ல மடப்பள்ளியில கூட அவனால வேலை செய்ய முடியும். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தது. சோ அக்னி காரியம் செய்ய முடியாது. அவங்க இந்த பழம் பட்சியத்தை சாப்பிடணும். முடிஞ்சுதான் அந்த உலர்ந்த காய்கறிகளையும் அந்த இலைகளையுமே அவங்க சாப்பிட்டுட்டு, சில சித்தர்கள்லாம் அந்த காத்தையே சுவாசம் பண்ணிட்டு அதையே குடிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி காய் கனி துய்த்தும், காயம் ஒருத்தும், மூச்சை இது பண்ணணும். அதே மாதிரி இந்த உடலை கொஞ்சம் வருத்திட்டு தான், ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா ஒரு எப்படி ஒரு கிரகஸ்தனா இருந்தா ஒரு காலையில ஒரு காஃபி, அதுக்கப்புறம் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு இன்னொரு காஃபி குடிச்சு
அப்படி ரிலாக்ஸ் பண்றது. அப்ப மறுபடியும் ஒரு 10-11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிக்கிறது, மறுபடியும் ஒரு லஞ்ச், அப்புறம் மறுபடியும் ஒரு 4:30 மணிக்கு ஒரு சுண்டல் ஒரு காஃபி, அப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஒரு காஃபி, அப்புறம் நைட்டு வந்து திவ்யமா சாப்பிட்டு ஒரு பீடா போட்டு படுத்துக்கிறது. இதெல்லாம் வந்து ஆஹ் பிரம்மச்சாரிக்கும் இவ்வளவு போக்கியமான சாப்பாடுகள் அந்த வயசுல கூடாது. அதே மாதிரி சன்னியாசிக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. சோ அது மாதிரி கொஞ்சம் அவங்க விரதமா தான் இருக்கணும். ஒரு 2 கையும் கூச்சி வச்சு எவ்வளவு சாதம் வருதோ அதைத்தான் அவங்க சாப்பிடணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. அது 3 நேரம் சாப்பிடக்கூடாது அப்படி ஒரு காலம் இருக்கு. குளிர்காலங்கள்ல வந்து அதாவது இந்த சாத்துர்மாசி விரதம்னு இருப்பாங்க. அது கர்நாடகா சைடுல இன்னுமே வந்து அந்த தீர்த்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இன்னுமே இருப்பாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் மாசம் வந்து பால் பல ப்ராடக்ட் சேர்த்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து உடையக்கூடிய பருப்பு வகைகளை சேர்த்துக்க மாட்டாங்க. 3வது மாசம் வந்து பூமிக்கு கீழே விளையில எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இஞ்சியோ அட்லீஸ்ட் அது சாத்வீகமான ஒரு இஞ்சியோ இல்ல வேற ஏதாவது சேப்பனாங்கோ எதாவா இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. 4வது மாசத்துல தயிரை வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் 7 பங்கு, 1 பங்கு தயிருக்கு 7 பங்கு 8 பங்கு தண்ணி விட்டு சாப்பிடுறது. அப்புறம் அரிசி சாப்பிடாம கோதுமையை சாப்பிட, அந்த மாதிரி நிறைய விரதங்கள் கோள்கள். அதாவது அதை தன்னை வருத்திட்டு ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா கிடைச்சிட்டு சாப்பிடுறோம், சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு இல்லாம அதுலயும் நிறைய விரதங்கள் இருக்கு. இப்ப நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்லியிருப்பேன். இதை கேட்டே உங்களுக்கு தலை சுத்தி இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்னு. அப்படி எல்லாம் இல்லாமல் காயமறுத்தும் காசினி முற்றும் தெரியாது. இப்படியெல்லாம் போய் நம்ம இந்த உலகம் ஃபுல்லா சஞ்சாரம் பண்ணி ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு வேற சொல்றாங்களே. அப்படி உலகம் பூரா நீ எப்படி சஞ்சாரம் எல்லாம் பண்ணி கஷ்டப்படாதேப்பா. சீவன் ஒடுக்கம், சீவனை சிவமயமாக ஒடுக்குதலும் பூத ஒடுக்கம், ஐம்பூதங்களுடைய அந்த வேலைப்பாடுகளையும் தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். சீவன் ஒடுக்கம், பூத ஒடுக்கம், தேர உதிக்கும் பரஜான. இந்த சீவன் சிவன் இதுக்கு என்ன மாதிரினா ஒரே மாத்திரை, இந்த ஷீ அப்படிங்கிறத ஒரு மாத்திரையா குறைச்சிட்டு சிவன் போட்டுட்டோம்னா, அந்த இதுக்கு போட்டுட்டோம்னா என்னன்னா அந்த சிவன் சிவனுக்குள்ள ஒடுங்கிருது. சிவன் அந்த ஜீவன் மங்களம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சிவம்னாலே மங்களம்னு பொருள். அதான் சிவன் பேர் வச்சிருக்காரு, மங்களமூர்த்தி. அவர் 2 பேர் தான் மங்களமூர்த்தி. ஒண்ணு வந்து விநாயக பெருமான் மங்களமூர்த்தி, இன்னொன்னு சிவபெருமான் மங்களமூர்த்தி. ஏன்னா பேரே சிவன், சிவம்னாலே மங்களம் தானே. சோ பரஞான தீப விளக்கம் காண எனக்கும் சீதள பத்மம் தருவீரா. இந்த சிவஞானமான இதுக்குள்ள நம்முடைய அந்த சிவன், அந்த நம்முடைய சீவன் ஒடுங்குச்சு அப்படின்னா இங்க வந்து ஒரு பரஞான தீப ஒளி பிறக்கும் அப்படின்னு சொல்றார். பரஞான தீப விளக்கம் காண எனக்கு உன் சீதள பத்மம் தருவாயே, எனக்கு உன் குளிர்ந்த தாமரை அடிகளை தந்தருள்க அப்படின்னு சொல்றார். ரொம்ப அருமையான இந்த பாடலுடைய மைய கருத்து. அடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பால்பட உக்ரம் தருவீரா, பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலா, தூவிகள் நிற்கும் ஷாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா, சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே அப்படின்னு சொல்றார். அதாவது பரஞான தீபம் ஒளி ஆகியது நமக்குள்ள பிறந்ததுன்னா முருகப்பெருமானுடைய செயல்கள் நமக்கு வரும். இது இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 4வது பதத்துக்கும் 5வதுக்கும் இப்படி கனெக்ட் பண்ணலாம். எம்பெருமானுடைய திவ்யமான கட்டாட்சி நம்ம மேல் பட்டுச்சுன்னா அந்த பரஞான தீபம் நமக்குள்ள அந்த ஜோதி பிளம்பா ஆகும். அந்த அப்பேற்பட்ட ஜோதி பிளம்பு எங்க இருக்குன்னா முருகப்பெருமானுடைய திருவடியில் இருக்கு. அந்த சீவன் சிவனாகணும், ஐம்பூதங்களும் நமக்குள்ள ஒடுங்கணும். அப்படி ஒடுங்குனா ஒரு ஒரு பரஞான தீபம் பிறக்கும். அந்த தீபம் வந்து எங்க இருக்கு? முருகப்பெருமானுடைய திருவடியில அந்த ஜோதி அங்கதான் இருக்கு. அந்த ஜோதியில ஐக்கியம் வேணும். திருவடி தானே, எல்லாரும் கேட்கறதே சரணாகதி திருவடி தான். சோ அந்த திருவடியிலேயே எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சீதள பத்மம் தருவாயே. அந்த 1000 மலர் இதழாக கொண்ட அந்த தாமரை, 1000 இதழ் கொண்ட தாமரை பூ, அந்த வாரிஜ புஷ்பத்தினுடைய அந்த சம்பந்தம் எனக்கு கிடைக்காதான்னு சொல்றார். அதுக்கு அருள் தர வேண்டும் அப்படின்னு சொல்றார். பாவ நிறத்தின் தாருக வர்க்கம் பால்பட உக்ரம் தருவீரா, பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மிச்சும் கதிர்வேலா. கச்சிப்ப சிவாச்சாரியருடைய அந்த கந்த புராண படலம் இங்க சொல்லப்படக்கூடியது.
பாவமே உருவெடுத்தவனான அந்த தாரகாசுரன் சரிந்துன்னு ஒரு பாடல்லாம் இருக்கு நம்முடைய திருப்புகள்ல. தாரகாசுரன் சரிந்து அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். அப்படியே அந்த அந்த தாரகாசுரன் வந்து பாவமே உருவமாக கொண்டவர்கள் அதர்மத்தை பண்ணாங்க. அவங்களுடைய குடும்ப நலனுக்காக அதர்மத்தை அந்த அஜமுகி, தாரகாசுரன், பத்மாசுரன் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குடும்பமே வந்து சுக்கராச்சாரியுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த உலகத்தையே அழித்து நிறைய யாகங்கள் பண்ணி காளி தேவியை தன்னுடைய கைக்குள்ள போட்டுட்டு அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ பாவமே உருவான அந்த நம்முடைய தாரகாசுரனுடைய அந்த வர்க்கங்கள், அவங்க அந்த கூட்டங்களானது பாழ்பட அவர்கள் கெட்டு போகும்படிதானே அவர்களோட முருகப்பெருமானுடைய அவதாரமே எதற்குன்னா சூரபத்மனை சம்ஹாரம் செய்வது அப்படிங்கிறதுக்காகத்தான் புராணங்கள் சொல்றது. சோ பால்பட உக்ரம் தருவீரா, பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும். பொதுவா பெருத்தலகை வகுப்பு சிறுத்தலகை வகுப்புன்னெல்லாம் நம்முடைய கௌமார சம்பிரதாயத்துல திருப்புகழுக்கு பின்னாடி திருவகுப்புன்னு சுவாமி எழுதினார், அருளை செய்தார். அந்த திருவகுப்புல பெருத்தலகை வகுப்பு அப்படின்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து அதோட மைய கருத்தே என்னன்னா, முருகப்பெருமான் சம்ஹாரம் செஞ்ச அந்த இடத்துல ரத்த வெள்ளம் ஓடிச்சான். மண்டையோட்டு குவியல் வந்து ஹிமாச்சலம் போன்ற உயர்ந்து இருந்துதான். எங்க பாரு அதுக்கு அந்த அந்த தண்ணி, அந்த ரத்தம் இருக்கும் இல்லையா, ரத்த ஆறுக்கு இடமருகளையும் அந்த மதகு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த நல்லி எலும்புகள் அங்க செதறி கிடந்துதான். அவ்வளவு அசுரர்களை முருகப்பெருமானுடைய படை கொன்று குவித்ததான். பிணந்தினி கழுதுகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டப்பா, இன்னைக்கு ரொம்ப பெரிய ஃபீஸ்ட், இன்னைக்கு நல்லா சாப்பிட போறோம் அப்படின்னு அந்த மாதிரியான இருக்கு. சோ பேய்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்துட்டு ஜெயஹோ ஜெயஹோ ஜெயஹோன்னு சொல்லி திருப்புகழ் பாடித்தான். அதை சொல்றாரு அந்த இடத்துல, பெருத்தலகை வகுப்புல சொல்லுவார். திருப்புகழ் பாடி அதெல்லாம் எங்க பாரு சுத்திச்சான். அந்த மாதிரி அதை சொல்ற நம்ம சிவபெருமானுடைய பூதங்கணங்கள்லாம் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அந்த பராக்கிரமத்தை பார்த்துட்டு பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேல், அதை கூட வளராதீங்கன்னு சொல்லி முருகப்பெருமான் சட்டம் பண்ணாம அதையும் என்கரேஜ் பண்றாரு அவர் முருகப்பெருமான். இன்னும் பாடுங்க பாடுங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை மெச்சி அதுக்கு அந்த பேய்களுக்கு 2 தட்டு தட்டி கொடுத்துக்கிறாராம். சோ அதனாலதான் முருகப்பெருமான வழிபடக்கூடிய இதர்கள், நம்ம எம்பெருமான வழிபடக்கூடியவங்க இந்த பில்லி சூன்யம், தேவையில்லாத பயமா இருக்கு, கனவு தொல்லை, இதெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. எம்பெருமான் மருதமனுடைய திருநீரை எடுத்து நெத்தியில விட்டுட்டு அப்படியே இருந்தோம்னா மருத மலையான இருக்க மனக்கவலை எதற்கு அப்படின்னு சொல்றாங்க. திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா, அப்ப அதுவே நமக்கு போதும். அது இன்னொன்னு மெயினா முருகப்பெருமானுடைய அந்த சிகப்பு வர்ணத்து அந்த ஃபோர்ஸுக்கு தான் வந்து அந்த பேய்கள், அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கட்டுப்படும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. யாருமே வந்து இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவங்க சஜஷன் பண்றது முருகப்பெருமான் வழிபாடு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கௌமாரத்துல இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே முருகப்பெருமான் தான், இல்ல மத்த சாமானியர்களுக்குமே முருகப்பெருமான் வந்து இந்த மாதிரி இந்த தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ்ல இருந்து வெளிவரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் தாண்டி, சும்மா சாதாரண மெடிடேஷன்ல உட்கார்ந்தாலே கொஞ்ச நேரம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் களைஞ்சதுக்கு அப்புறம் வேல் போன்ற அமைப்பு அவங்களுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய முருகப்பெருமான், அந்த அந்த பிரபஞ்சமே வந்து முருகப்பெருமான அவர்களுக்கு காட்டி கொடுக்குமா அந்த மெடிடேஷன்ல. சோ அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் தான் அவங்களுக்கு வந்து ஞான பண்டிதனா இருந்து அதை தீர்த்து வைப்பார், அந்த முருகர் தான். சோ அத பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மிச்சும் கதிர்வேலா, கதிர்வேலனே அவருடைய பாடலையும் கேட்டு மகிழக்கூடியவனான நீ. தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோலை சிறக்கும் புலியூலா. தூவிகள்னா அன்னங்கள், அன்னப்பறவை. எப்பவுமே அன்னப்பறவை வந்து ஜோடியா தான் இருக்கும். அந்த தேவி அந்த சரணாகதியை காமிக்கக்கூடியதுதான் அந்த அன்னப்பறவை. அன்னப்பறவை அப்படியே ரொம்ப அழகாலாம் நடக்காது, அண்ணன் நடைன்னா சொல்றாங்கல்ல, அது நிதானமா பாதத்தை வைக்கும். அதனாலதான் அந்த அன்னத்தை வந்து ஒரு சிக்னிபிகன்ஸா காமிக்கக்கூடியது. அன்னம் ரொம்ப மென்மையா நடந்து வரும். அந்த கால் வைக்கிறதே வந்து உண்மையாலுமே சில பெண்கள் நடந்தா அந்த அண்ணன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெதுவா காலை டக் டக்குன்னு எடுத்து வைக்காம அப்படி ஒவ்வொரு இதான் அசைஞ்சு அழகா அந்த எடுத்து வைப்பாங்க, அந்த அண்ணன் நடைன்னு சொல்லக்கூடியது. சோ அந்த அன்னம் தான் நம்முடைய அருளாளர்கள் அன்னத்தையும் மயிலையும் கிளியும் ரொம்ப சாத்வீகமான பறவைகளை தானே எடுத்துக்காட்டுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூவிகளை சொல்றார். தூவிகள் நிற்கும் சாலி வளைக்கும், அந்த சாலி வலைன்னு சொல்லக்கூடிய வயல்கள் சூழ்ந்த
அந்த அந்த இருக்கக்கூடிய சோலைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய புலியூர்னு சிதம்பரம். சிதம்பரம் வந்து எத்தனையோ நம்முடைய கௌமாரத்துக்கும் இருக்கு, சைவத்துக்கும் இருக்கு, வைணவத்துக்கு இருக்கு. சிவகாம சுந்தரி சாத்தம் அம்பாள் அழகா பூநூல் போட்டு நிப்பா. அதாவது ஆணும் அல்ல, அழியும் இல்ல, பெண்ணும் இல்லைன்னு தான் அந்த மாதிரி அம்பாளுக்கு தான் பூநூல் அழிவது இருக்கு. அதாவது சாக்த சம்பிரதாயம்னு அர்த்தம். அந்த அம்பாளுக்கு பூநூல் சாத்தியிருந்தாங்கன்னா சிவகாம சுந்தரி அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு அந்த அம்பாள். சோ அப்ப எல்லாத்துக்குமே சிரேஷ்டமான அந்த சிதம்பரம் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட சாலி வலைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா சிதம்பரநாதனே, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய புலியூரான அந்த முருகப்பெருமானே, எழுப்பு தோல் மயிர் நாடி குலாமிடை, இந்த மாதிரி நிறைய பாடல சுவாமி அங்கதான் எழுதியிருக்கார் அருணகிரிநாத பெருமான். சூரன் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளை, நடனமாடும் மயிலினை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானை, தோகை நடத்தும் பெருமாளை. தோகை நடாத்தும்னு பாடம் உண்டு, தோகை நடத்தும்னு உண்டு. தோகைனா அது மயில, தோகைய உள்ளது தோகை, தோகை தான். தோகைனா மயிலுடைய அந்த ஃபெதர்ஸ், அது இருக்கிறதுனால மயிலுக்கே தோகைன்னு தான் பேரு குறிப்பா. சோ தோகை நடாத்தும் பெருமாளே, தோகை இருக்கக்கூடிய மயிலை உடைய பெருமாளே அவனை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த சீவன் அப்படிங்கிறது இரு மாத்திரை நெடில், அதை குறைத்து அதை சிவனா மாத்தினம்னா முருகப்பெருமான இந்த சீதள பத்மம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலுடையது. ரொம்ப அதாவது மயக்கத்தினா ரொம்ப கஷ்டப்பட்டு சன்னியாசமாக ஆகி இல்ல விரதங்களை நம்ம அளவுக்கு பார்த்தோம் விரதங்களை மேற்கொண்டு அதை இதையும் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இருந்த இடத்துல இருந்து முருகப்பெருமான ஸ்மரணம் பண்ணி அந்த ஜீவனாவுடைய பாதத்துல ஒதுக்கி அது அந்த ஐம்பூதங்கள் இருந்து வரக்கூடிய அந்த துன்பங்களையும் அதை தகர்த்து அதாவது இந்த 5 பூதங்களால்தான் ஐந்து பூதமும் கரணனாலும் 5 வித பூதமும் கரணனாலும் சொல்லுவாங்க. அந்த 5 வித பூதம் தான் நம்முடைய அனைத்து துன்பங்களுக்குமே காரணமாக உள்ளது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த 5 பூதங்கள் இருந்தும் விடுபட்டு அந்த ஆன்மாவை செதுக்கி அதை முருகப்பெருமானோட திருவடியில சேர்த்து பார்த்தோம்னா அந்த 1000 தாமரையுடைய தலையில மலரும். அந்த 1000 தலைமுறை முருகப்பெருமானுடைய அந்த கால்ல இருக்கு, சீதள பத்மம் உடைய கால்ல இருக்கு அப்படின்னு சொல்றார் அருணகிரிநாத பெருமான். அப்படின்னு இந்த பாடலை ஒரு இருமுறை பாடி இந்த பதிவினை செய்வோம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. காவிகூடு தும் தாழடை தும் காடுகள் பூக்கும் தடுமாறி, காவிகூடு தும் தாழடை தும் காடுகள் பூக்கும் தடுமாறி, காய் கனி துய்த்தும் காயமுறுத்தும் காஷினி மூற்றும் திரியாதே, ஜீவனோடுக்கம் பூதவோடுக்கம் தேரபூதிக்கும் பரஞான, சிவனோடுக்கம் பூதவோடுக்கம் தேரபூதிக்கும் பரஞான, தீபவிளக்கும் காணகணக்குள் சீதள பகத்மும் தருவாயே, பாவனிரத்தின் தாருக பகம் பாழ்படவூக்ரம் தருவீரா, பாணிகள் கோட்டும் பேகள் பிதற்றும், பாணிகள் கோட்டும் பேகள் பிதற்றும், பாடலை மேற்றும் கதிர் மேலா, தூவிகள் நீர்க்கும் சாலிவலைக்கும் சோலை சிறகும் புலியூரா, தூவிகள் நீர்க்கும் சாலிவலைக்கும் சோலை சிறகும் புலியூரா, சூரன் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடக தூ பெருமாளே,
சூரர் மிக கொண்டாட நடிக்கு தோகை நடக பெருமாளே தீப சிவனோடு கம் பூதவோடு கேக்கும் தேர ஊதியேக்கும் பரஞான சீர தீப விளக்கம் காணகண சீதள பகத்தும் தருவாயே. ஒரு டைம் நான் ரிகால் பண்றேன். காவி கொடுத்தும் தாழ்ச்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி. காவி உடுத்திக் கொண்டு தாழ்ந்த சடையை வைத்துக் கொண்டு காடுகள் அடுக்க திரியும் அந்த செயலை எல்லாம் இல்லாமல் காய்கனி துய்த்தும் அந்த காய்ந்த சருகுகளையும் காய்கனிகளையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய காயத்தை ஒடுக்கி கொண்டு இந்த உலகமெல்லாம் சுற்றி திரியாமல் சிவன் ஒடுக்கும் பூத ஒடுக்கும் தேர ஒடுக்கும் பரஞான அந்த சிவனை சிவனாக மாற்றிக்கொண்டு பூத ஒடுக்கங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த பரஞானமான அந்த தீப விளக்கத்தை காண எனக்கு உன் சீதள பத்மம் தருவாய். அதாவது பொதுவா சுவாமி எல்லாம் அருட்பெருஞ்சோதியா தான் இருக்கார். அந்த ஜோதியில நம்மளும் ஒரு சின்ன ஜோதியா கலந்துடணும். அதுதான் எல்லாரும் அந்த மோட்சம்னு எதிர்பார்க்குறது அதுதானே. அதைத்தான் சுவாமி இந்த பாடல சொல்றார். பாவ நிறத்தின் தாருக வர்க்கம், பாவமே நிறமாக இருக்கக்கூடியவர் அந்த அந்த தாருகாசுரனுடைய அந்த வர்க்கங்கள் தாருகாசுரனும் சேர்ந்து வர்க்கம் பாழ்பட உக்ரம் தருவீரா பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேளா. பாணிகள் கொட்டும் தன கைகளை கட்டு, பாணினா கை, பாணி கிரகணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கைகளை தட்டி கொண்டும் முரசங்கள் கொட்டி கொண்டும் இருக்கக்கூடிய பேய்கள் சில திருப்புகழ் பாடல்களை பாடி கொண்டிருக்கிறது. அதே முருகப்பெருமான் மெச்சி அதை சந்தோஷப்பட்டு ஆரோகணித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த அப்பேற்பட்ட கதிர்வேலன் தூவிகள் நிற்கும் சாலிவலைக்கும் சோலை சிறக்கும் புலியூரா. அன்னங்கள் எங்கும் மேய்ந்து தெரியும் அந்த அழகான வயல்கள் சூழ்ந்த சோலையும் சிறந்திருக்கக்கூடிய சிதம்பரத்தானே புலியூரா. சூரர் மிக கொண்டாடி நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே. சூரர்களெல்லாம் வெற்றி கொண்டு அவர்களெல்லாம் கொண்டாடும்படியாக முருகப்பெருமான் தோகை மயிலை நடத்தி செல்கிறார். அதாவது சூரபத்மனே தான் அந்த மயிலாக இருக்கிறான் அவனே. சோ அத சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடத்தும் பெருமாளே என்று இந்த பாடலை ரொம்ப அருமையா சுவாமி சொல்றார். பாவநிறத்தின் தாருகவர்க்கம் பாழ்பட ஊக்ரம் தருவீரா பாணிகள் கோட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மேற்றும் கதிர்வேலா தூவிகள் நீக்கும் சாலிவலைக்கும் சோலை சிறகும் புலியூரார் சூரர் மிக கொண்டாட நடிக்கும் தோகை நடகத்தும் பெருமாளே 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 சீதள பத்மம் தருவே வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. மேலும் மயிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்மா. வாழ்த்து பாடல் பாடிய. சரிங்க சார், நன்றிங்க. ஆமா, சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அடியார்கள் கருத்துக்களும் சொல்லலாங்கம்மா. அப்படின்னு வாழ்த்து பாடல பாடினதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணலாமா? திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை கரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூருஷை தனிவேல் வாழ்க
கூட்டம் வாழ்க, செவ்வேலேறிக மங்கை வாழ்க, ஆனை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாதிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைத்து அடியார்களின் பொன்னார் திருடிகளையும் பணிகிறேன்மா. திருச்சிற்றம்பலம். சிவாயனம்.